வணக்கம் அன்பு நண்பர்களே. புதிய நெருக்கடியில் விஜய் அரசுக்கு காத்திருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான சவால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கோம். பொதுவாக கூட்டணி கட்சிகள் அல்லது தோழமை கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய கூட்டணிக்கு எதிராக எந்த போராட்டமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கடந்த காலங்களில் திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இடதுசாரிகள், அது சாம்சங் போராட்டமாக இருந்தாலும் சரி, 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்திய போது எழுந்த ஒரு கர்ஜனை குரலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே ரொம்ப வீரியமாக செயல்பட்டாங்க. அதே பாணியை தான் இப்போ தாவேகா அரசு மேலேயும் அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது தாவேகா அரசுக்கு புதிய நெருக்கடி. இது மட்டும் இல்லாமல் தாவேகா தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது ஒன்றுங்க, இப்போ செய்கிறது ஒன்றுங்கன்னு அங்கங்கே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள். என்னதான் நடக்குது, இதுக்கு பின்னால் தாவேகா அரசு செய்த தவறு என்ன, அல்லது என்ன வகையான முரண்களோட அந்த மக்கள் தாவேகாவுக்கு எதிர்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம். முதல்ல விஜய் அவர்கள் பெற்ற வெற்றி. சற்றேறக்கூடிய 1,70,00,000 அதிகமான மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருந்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பெருங்கட்சிகளாக இருந்த திமுக, அதிமுக இவை இரண்டும் வேண்டான்னு சொல்லி தான் தாவேகாவை நோக்கி இடம்பெயர்ந்திருந்தாங்க. தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள்லாம் ஒயிட் காலர் ஜாப் மட்டும் பண்ணுறவங்க இல்லை, கடைமட்ட வழக்கம் விளிம்புநிலை மக்கள், ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், எல்லா தரப்பு மக்களோட நம்பிக்கையையும் விஜய் பெற்றிருந்தார். அதனால் வென்றாரானா அவர் பெற்றது நம்பிக்கையே இல்லை, அன்பை. மற்றவங்களுக்கெல்லாம் இது எலெக்ஷன், நமக்கு எமோஷன் அப்படின்னு அவர் பேசினது, தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காருன்னு சொன்னது, இதெல்லாம் சேர்த்து தான் விஜய் அவர்களை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருந்தும் வாக்குகளாக மாற்றியது. ஸோ இப்போ என்னென்னா, தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக களமாடிய பிரச்சனைகள் என்பது ரொம்ப குறைவு தான். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. சென்னை மாநகராட்சியில் 2 பகுதிகள், ஒன்று ராயபுரம், இன்னொன்று திருவிக நகர், இந்த 2 பகுதியிலையும் இருக்கக்கூடிய தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள், அவங்க மாநகராட்சிகளிலிருந்து நேரடியான நியமனத்திலிருந்து அவர்களுக்கான அந்த பொறுப்பை, அவர்களுக்கு சம்பளம் வழங்குறது, அவர்களை நியமித்துக் கொள்வது, அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தருவதுன்னு எல்லாவற்றையும் ஒப்பந்த அடிப்படையில் செய்வதற்கு தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடப்பட்டுச்சு. தூய்மை பணிங்கிறது சாதாரணமாங்க, அது எவ்வளோ முக்கியமான பணி. கோவிட் நேரம் நம்மளாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம், அந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் காலில் விழுந்து வழங்கினாங்களே மக்கள், ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு முக்கியமான பணி. நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு மருத்துவமனை போனாலும் தூய்மை பணியாளர் இருப்பாங்க, ஒரு அரசு அலுவலகம் போனாலும் ஒரு தூய்மை பணியாளர் இருப்பார். அவர்கள் தான் சுத்தம் சோறு போடும்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான முறையில் இந்த நாட்டை வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான அடித்தளமாக இருந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள். ஸோ அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு அவர்கள் தரம் பிரித்து அங்கிருந்தே வாங்கிட்டு போய் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் அதை உரமாக மாற்றுறதுலேருந்து தொடங்கி மக்காத குப்பைகளை சேகரித்து வைத்து ஒரு இடத்துல வைப்பது வரை பல்வேறு பணிகளில் தூய்மை பணியாளர்களுடைய பணி முக்கியமானது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியை முந்தைய திமுக அரசு சென்னை மாநகராட்சியில் 2 பகுதிகள் ராயபுரம், திருவிக நகரை தனியாருக்கு கொடுத்த போது ரிப்பன் மாளிகை முன்பு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 13 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்தது. 13ஆவது நாளில் தடியடி நடத்தப்பட்டது. யார் மேலே? அப்பாவி தூய்மை பணியாளர்கள் மேலே தடியடி நடத்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தோன்னா திமுக மேலே மக்களுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வந்தது. என்னங்க நீங்கள் ஒரு தூய்மை பணியாளர்கள், அந்த பணியை போய் நீங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் விடுறீங்க, அதனால தானே இவ்வளோ எதிர்ப்புகள் வருது அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மன்றத்திலும் எழுந்தது. அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பெரிய மாசு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர். ஆனால் அப்பொழுது அவர் முதல்வரோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எந்த இதுவுமே அரசியலில் இல்லை. ஆனால் அவர் பனையூருக்கு அழைத்து, தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து, அங்கிருந்து தூய்மை பணியாளருடன் கலந்துரையாடிவிட்டு காட்டமான அறிக்கையை வெளியிட்டார் விஜய் அவர்கள். தூய்மை பணியாளர்கள் வந்து தெய்வத்திற்கு சமமானவர்கள், கோவிட் நேரத்தில் கடுமையான உழைப்பை செலுத்தியவர்கள், அந்த பணிகளை தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது இடம்பெற்றிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்திருந்தால் பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அவர் தனியார் மயமக்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அவர் வந்தால் பொற்காலமாக மாறிவிடும் என்றெல்லாம் விளிம்புநிலை மக்கள் கடினமான அளவிற்கு அவருக்கு வாக்களிச்சிருந்தாங்க. பட் இன்றைக்கி ஏன் அவர்கள் எதிராக இருக்கிறார்கள், இப்போ எதிராக திரும்பியிருக்காங்க, அதான் புதிய சிக்கல்னு சொல்கிறேன். ஏன் எதிராக திரும்பியிருக்காங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் 2 பகுதிகள், திருவிக நகர், ராயபுரம், அந்த 2 பகுதி தனியார் மயமான போதே சென்னையை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அளவிற்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. 13ஆவது நாளில் கைது, அதுவரையும் போராட்டம், அதற்கு பின்பும் போராட்டம், பல இடங்களில் போராட்டம். ஆனால் இப்பொழுது ஓசையே இல்லாமல் 12 மாநகராட்சிகளுக்கான பணிகளை, தூய்மை பணியாளர்களுக்கான பணிகளை ஒப்பந்த அடிப்படையாக மாற்றி அதை தனியாருக்கு டெண்டர் நோட்டீஸ் யார் வேண்டுமானாலும் அப்ளை பண்ணலாம்,
அதாவது அது வந்து தனியார் மயம் என்பது எப்படி மாற்றியிருக்காங்கன்னா, தனியார் பங்களிப்புடன் செய்யக்கூடிய இந்த பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அப்போ இது அந்த மக்கள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கள் போராட்ட களத்திற்கு வந்தது ஒன்று. இப்போ என்ன விஜய்க்கு சிக்கல் என்றால், ஒன்று கடந்த தேர்தலுக்கு முன்பு என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டு தூய்மை பணியாளர்கள் எதிராக திரும்பியிருக்கிறார்கள் ஒன்று. ரெண்டாவது, மிக மிக முக்கியமாக இதே போன்று இந்த இடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தூய்மை பணியாளர்களை நீங்கள் நடத்துகிற விதம் சரியில்லை, நீங்கள் எப்படி அந்த பணிகளை தனியாருக்கு கொடுக்கலாம்னு அவர்களும் போராட்ட களத்தில் இறங்குவதற்கு ஆயத்தமாக இருக்காங்க. சற்றேறக்குறைய அவர்கள் கண்டன அறிக்கைகள்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் பேசினார் முந்தா நாள் சட்டமன்றத்தில் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். மேகதாது விவகாரத்தில் நான் ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறேன், அந்த திருத்தத்தையும் சேர்க்க வேண்டும்னார். அதை திருத்தத்தை சேர்த்ததுக்கும் இதே இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. அது எப்படி நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன திருத்தத்தை சேர்க்கலாம், நீங்கள் திருத்தத்தை சேர்ப்பதாக இருந்தால் இந்த திருத்தத்தை சேர்க்கிறேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கணும், அதையும் ஏன் அறிவிக்கலை அப்படின்னு அவங்க எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் நேற்று வரை ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை, அதனால் அவர் மேலே ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இல்லை. இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் அவருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. ஏற்கனவே 200 யூனிட் மின்சாரம் இலவசம், அதில் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 500 யூனிட்டிற்குள் பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவசம். விவசாய கடன் முற்றிலும் தள்ளுபடி வாக்குறுதியில் கொடுத்துவிட்டு 75,000 வரைக்கும் உள்ளது மட்டும் தள்ளுபடி. ஸோ அப்போ பல தரப்பிலும் ஆன்டி இன்கம்பன்சி என்கின்ற ஒன்று உருவாகி வருகிறது. திமுகவுடைய தோழமை கட்சி, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற விமர்சனம் செய்கிறாங்க. இன்னும் விசிகா வருவாங்க, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைனா விசிகாவும் உள்ள வருவாங்க. சமூக நீதி அரசு, சமூக நீதித்துறை அமைச்சர் தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட விசிகாவுக்கான அமைச்சராக வன்னியரசு அவர்கள் இருக்கிறார். ஸோ அவர்களும் இனிமேல் குரல் எழுப்புவார்கள். ஸோ இது எல்லா வகையிலும் விஜய் அவர்களுக்கு புதிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. நெருக்கடியெல்லாம் விஜய்க்கு வந்து சாதாரணமாக தோளில் துண்டை போட்டு நடந்து போகிற மாதிரி. ஏன்னா திமுக ஒன்று 75 வருட பாரம்பரியம் கொண்ட திமுக, இன்னொன்று 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட அதிமுக, இரண்டையும் அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணி இந்த தேர்தலில் வென்றவர் விஜய். அவர் இந்த புதிய நெருக்கடியை எப்படி சமாளித்து விடுவார் என்று நினைக்கிறீர்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.